நான் தான் உங்க ஒரிஜினல் முதல் மருமக. உங்க அண்ணன் என்ன கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கான். இந்த விஷயம் அன்னைக்கு தெரியக்கூடாதுன்னு நான் போராடிட்டு இருக்கேன். வெற்றி, அர்ச்சனாக்கு துரோகம் பண்ணிட்டியே, அர்ச்சனாக்கு துரோகம் பண்ணிட்டியேன்னு புலம்பிட்டு இருந்து. என்னாச்சு? என்னமா பண்ணிட்டு இருக்க? அத்தை, என்னாச்சு? ஒரே ஸ்மெல்லா இருக்கு. பாத்து பாத்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல பூங்கொடி, அது வந்து அத்தை, என்னத்தை இதெல்லாம்? எல்லாம் தீஞ்சு போயிருக்கு. தீஞ்ச வாட ரூம் வரைக்கும் வந்துச்சு. அதான் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன். அது போனா போதா நீ? இவங்க எப்படி மனசை எங்கேயோ வச்சுக்கிட்டு கவனம் இல்லாம வேலை செஞ்சு கரண்ட் பட்டு ஷாக் அடிச்சா என்ன நீ பண்றது? நல்லா போய் சேர வேண்டியதே. என்ன வாய மூடுமா? எதுக்காகமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல பூங்கொடி, என் மனசு ஒரு நிலையாவே இல்ல. முதல்ல நீ வாமா, வா. மா, மா, இங்க பாருமா. நீ கவலைப்படுறதுனால எதுவுமே மாற போறது இல்ல. எது நடக்குதுன்னு இருக்கோ அது நடந்தே தீரும். அத்தை, நீங்க எதுக்கு சிரமப்பட்டு இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? நாங்க 2 பேர் தான் இருக்கோம்ல. நீ எதுக்குமா இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்க? அதுக்கு ஊர் உலகத்துல போய் பாரு. வீட்டுக்கு வந்த மருமக மாமியார கரைச்சு கொட்டுவா, நாத்தனார அடிச்சு விரட்டுவா. ஆனா நீயே என் வயித்துல வந்து பிறக்காத இவ்வளவு நல்ல மகளா இருக்கியே. அதே கேள்வியை நான் திரும்பி கேட்கட்டுமா அத்தை? நீங்க ஏன் அத்தை என்ன அவ்வளவு பாசமா பாத்துக்கிறீங்க? ஒரு நாள் கூட பூங்கொடி வேற நான் வேறன்னு நீங்க பார்த்ததே இல்லையே. நீங்க ஏன் என்ன இவ்வளவு பாசமா பாத்துக்கிறீங்க? எல்லாம் பயந்தாம காரணம். ஒரு பொண்ணா பூங்கொடி இந்த வீட்டுல பிறந்ததுல இருந்து அவ படுற கஷ்டம்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. ஒரு பொண்ணா பிறந்ததை தவிர அவ வேற எந்த தப்பும் பண்ணதில்ல. ஆடு மாடு மேல வச்சிருக்க பாசம் கூட இந்த வீட்டுல யாருமே இவகிட்ட காட்டினதில்ல. என் பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்டா, அது நடக்கல. புடிச்ச வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சா, அது நடக்குமா என்னான்னு தெரியல.